சோ ஃபர்ஸ்ட் சொல்வதெல்லாம் முன்னில வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? ரத்னேஷ் ராம்சரன்டா. இதுவே எவ்வளவு பேர் இருக்கேடா? அதுக்கப்புறம் வேற பேர் வச்சிருக்கேன். எதுக்கு எவ்வளவு பேர் வச்சிருக்க? ரெண்டுமே வச்சுக்கிறேன். சொல்லிட்டா? ராம்சரண் சாய் சரண். ஐயோ பேர்லயே இப்படி கொள்றையாடா எங்களை. டேய் உண்மையா உங்க வீட்டுல என்னடா பேர் வச்சாங்க உனக்கு? முதல்ல சொல்லு. பொய்லாம் சொல்லு. என்ன பேர் வச்சாங்க? போய் சொன்னேன். என்னடா வந்து உட்கார்ந்து என்னமோ வளர்ற? டேய் பொதுவா நான் தான்டா அதிகமா வளருவேன். சரி பேர் என்னம்மா? ரத்னேஷ் தா. ரத்னேஷ் தானா? ஓகே ரத்னேஷ். என்ன படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்ல? எஸ்பிஒய் சிபிஎஸ் அண்ணா நகர் ஜூனியர் காலேஜ். ஜூனியர் காலேஜா? என்னடா இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டே இப்ப காலேஜுக்கு போயிட்டீங்க. நீங்க உன பார்த்தாலே தெரியுது நீ எல்லா வேலையும் பண்ணுவ போல இருக்கு. அதனால ஷோ ஆரம்பிச்சலாமா? ரத்னேஷோட சேர்ந்து கலாட்டா கிட்ஸ் ஆரம்பமாகட்டும். சொல்லுமா? ஆரம்பம். ஆரம்பமா? நம்ம கலாட்டா கிட்ஸ்ல இப்ப பார்க்க போற ரவுண்ட் சொல்வதெல்லாம் உண்மை. என்ன ரத்னேஷ் போட்டிருக்க தலையில? ஹெல்மெட். ஹெல்மெட்டா? எதுக்கு போட்டிருக்கத? போய் சொன்னா லைட் தெரியும். யார் சொல்லி கொடுத்தா உனக்கு இதெல்லாம்? அங்க ஒரு அங்கிள் உட்காந்துருக்காங்க. அந்த அங்கிள் சொன்னாரு. ஓ அந்த அங்கிள் இது மாதிரி வேலை தான் பண்றாரு போல. சரி போய் சொல்லுவியா நீ? இல்ல 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 போய் சொல்லல. ஆமா அதான் எப்பவுமே பொய் சொன்னா மட்டும்தான் அந்த லைட் எரியும். சரியா? என்ன பொய் சொல்லுவ? காசு திருடிட்டு போயிடுவேன். காசு திருடிட்டு போயிருவியா? அப்புறம் அதுக்கப்புறம் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவேன். அதான் திருடுவேன். ரைட்ரா. ஒரு நல்ல குழந்தைக்கு உண்டான அத்தனை பழக்கமும் உண்டு இருக்கு. எங்கெல்லாம் காசு இருக்கும் வீட்டுல? ரூம்ல. ரூம்லயா? பெட்ரூம்ல. எவ்வளவு காசு இருக்கும்? 1,00,000 கோடி. 1,00,000 கோடியா? அப்பா என்ன பண்ணாரு? அப்பா டிஜிபில வரைக்கிறாரு. சரி ஓகே. 1,00,000 கோடி வச்சிருக்கீங்களா வீட்டுல? சரி வீட்டுல ஏதாவது பாட்டுலாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அடியெல்லாம் வாங்குவியா? ஆமா. நீ பண்ணுவ. உன்னை பார்த்தாலே தெரியுது. ஸ்கூல்லாம் போறியா? ஆமா. சரி ஸ்கூல்ல போய் குறும் பண்ணுவியா இல்ல அமைதியா இருப்பியா? குரு பண்ணுவேன். குறும் பண்ணுவியா? என்ன குறும் பண்ணுவ ஸ்கூல்ல? டீச் பண்ணும்போது பேசுவேன். அந்த மாதிரி தான் குரு பண்ணுவேன். டேய் நீ ரொம்ப நல்ல பையனா இருக்கியடா. ஸ்கூல்ல ஏதாவது பையனை கிள்ளி வைக்கிறது கடிச்சு வைக்கிறது எல்லாம் பண்ணுவியா? பண்ண மாட்டேன். பண்ணுவேன். தான் பொய் சொன்னா லைட் எரியும். நீ பண்ணுவேங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கும் நீ பேசுறதுலயே. சரி வீட்டுல அப்பா அம்மாவெல்லாம் திட்டுறியா? ஆமா. அதுவும் பண்றியா? என்னன்னு? நான் கொல்ல வச்சிருவேன். நீ செத்து போ. ஐயோ இந்த மாதிரிதான் சொல்ற. சொல்லுவியா? அதெல்லாம் தப்பு தானே? ஆமா. அப்புறம் ஏன்டா பண்றதெல்லாம்? தெரியாம பண்ணிட்டேன். சாரி. அப்பா உடனே திருந்திட்டானே. அப்பா சாமி கிளைமேக்ஸ் கூட வரல டக்குன்னு திருந்திட்டேன். சரி இந்த பக்கத்து வீட்டு பையன் எல்லாம் போட்டு அடிப்பியாடா? வெளியே வந்து போட்டு நல்லா போட்டு அடிப்பேன். போட்டு கடிப்பேன். நெஞ்சில போட்டு கடிப்பேன். அந்த மாதிரி தான் பண்ணுவேன். என்னடா உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்கேடா. யாரா நீ? நான் ரவுடி. ரவுடியா? அப்பா டைரக்டா வாக்குமூலம் தான் போல் இருக்கு. போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாமா உன்ன? எங்க அப்பா போலீஸாரு. அப்ப ரைட்டுடா. டேய் இந்த கையை இப்படி வை. உன்கிட்ட தான் நான் நிறைய ப்ராமிஸ் ஆனேன். இங்க பாரு அப்பா அம்மா சொல்ற பேச்சு கேட்பேன். அப்பா அம்மா சொல்ற பேச்சு கேட்பேன். குறும்பு பண்ண மாட்டேன். குறும்பு பண்ண மாட்டேன். வீட்டுல இருந்து கோடி கணக்குல காசு திருட மாட்டேன். வீட்டுல இருந்து கோடி கணக்கு காசு திருட மாட்டேன். இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணாம இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். மத்த குழந்தைங்க மாதிரி நார்மலா நல்ல குழந்தையா இருக்க ட்ரை பண்றேன். சத்தியமா? நிஜமா இருக்கியா? சும்மா சொல்றியாடா? நிஜமாதான் இருக்கேன். ஓகேடா சமத்ரா நீ. சரியா கை தட்டுங்க பையனுக்கு. அடுத்ததா சொல்வதெல்லாம் உண்மையில வரப்போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? ஸ்ரேயா. என்ன படிக்கிற? எந்த ஸ்கூல்ல? என்னம்மா நீங்க என்ன லாங்குவேஜ் இது? ஜாப்பனீஸா நீ? என்ன நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எங்க இருந்து வந்திருக்க? ஐநாவரமா? ஓ ஹைதராபாத்ல இருந்து வந்த மாதிரி சீன் காட்டுறீங்க. ஐயே
இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் வச்சிருக்க, இடையில கெட்ட வார்த்தை பேசினாலும் தெரியாது. சரி பாட்டு பாடுறியா? இவ்வளோ வாய் பேச தெரியுது, பாட தெரியாதா உனக்கு? என்ன சாப்பிட பிடிக்கும்? ஒண்ணுமே சாப்பிட மாட்டியா? அப்பதான் கொஞ்சம் கொழுப்பு குறையும். சாப்பிடாது எதுவுமே. ஸ்ரேயா, முதல்ல இந்த ஹெல்மெட் என்ன பண்ணும் தெரியுமா ஸ்ரேயா? என்ன பண்ணும் ஸ்ரேயா? பல்ப் எரியுமா? சரி, ஸ்ரேயா போய் சொல்லுவாளா மாட்டாளா? வந்த உடனே ஒரு பொய், எல்லா பல்ப் எரியுது. பொய் சொல்லுவியா மாட்டியா? நல்லா யோசிச்சு சொல்லு. பொய் சொல்லுவியா மாட்டியா? சொல்லுவேல, இனிமே சொல்லாத சரியா? பொய் சொன்னா அந்த லைட் எரியும். உண்மை மட்டும்தான் சொல்லணும். ஸ்ரேயாக்கு பசங்க எல்லாம் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமா? சரி ஓகே. பசங்க கூட நிறைய சண்டை போடுவியாமே? கொஞ்சம் கொஞ்சம் சண்டை போடுவியா? எதுக்கு பசங்க கூட எல்லாம் சண்டை போடுற? கிளாஸ்ல வீட்ல எல்லாம் பாத்தியா இந்த பசங்களோட லொல்ல? என்ன கிண்டல் பண்றாங்க உன்ன? கிண்டல் பண்றாங்களா? யார், எந்த பையன் எல்லாம் கிண்டல் பண்றான் அப்படி? அது எப்படிமா? அது எல்லா பசங்களும் ஒரே மாதிரி கிண்டல் பண்றாங்க. எங்க இப்படி கிண்டல் பண்றாங்க? ஸ்கூல்லயா வீட்லயா? டாடியேவா? என்ன பாத்துறேன். எங்க அந்த அமிதாப் பச்சன் எங்க இருக்காரு பாருமா? யார் சார் இது? யாருமா? நீங்களா சார்? ஏன் சார் குழந்தைய குள்ளச்சிங்கிறீங்க? எல்லாரும் ரொம்ப வாழ்த்துனப்பா, நான் சொல்லுவேன். இது யாரு, குழந்தைய மட்டும் தான் சொல்றதா இல்ல பொதுவா சொல்றதா? குழந்தை மட்டும் தானா? என்ன சொல்லுவீங்க? குள்ளியே சொல்லுவேன். குள்ளியா? இது நல்லா இருக்கே செல்லம்மா. குள்ளி தானே, அப்புறம் என்ன? கேளு, எதை நான் சொன்னாலும் பரவாயில்ல. ஒரு 6 அடி இருக்கு. எப்படி? நீங்க குள்ளமா இருக்கிறதுனாலதான் பொண்ணு குள்ளமா இருக்கா? காரணம் நீங்க. ஏமா? சரி, வீட்டுல அப்பா அம்மாவெல்லாம் டார்ச்சர் பண்ணுவியா? என்ன பெருமையா சொல்றீங்க இதெல்லாம்? நீங்க வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன டார்ச்சர் பண்ணுவ? சரி, உங்க அம்மா அப்பா உன்னை ஏதாவது டார்ச்சர் பண்ணுவாங்களா? என்னென்ன டார்ச்சர் பண்ணுவாங்க? பாடுறா, இப்பெல்லாம் அப்படி ஆயிடுச்சு போல் இருக்கு. படிக்க சொன்னாலே உங்களுக்கு அது டார்ச்சரா இருக்கு. என்னது, டான்ஸ் ஆட சொல்லுவாங்களா? இருடா, இப்ப பாரு, உங்க பிரச்சனையே தீராது போல் இருக்கே சார். உங்களுக்கு நான் பார்த்தா அது லட்சுமி ராமகிருஷ்ணன் தான் வரணும்னு நினைக்கிறேன். என்னமா பண்றாங்க? சிரிக்காதீங்க சார். ஒரு குழந்தைய காலையில மத்தியானம் சாயந்தரம் தலைவலி மாத்திர மாதிரி டார்ச்சர் பண்ணிருக்கீங்க நீங்க. 1000 பிரச்சனையோட ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு, கீபோர்டு வாசிக்கணுமா சார்? உங்களுக்கு கீபோர்டு வாசிக்க தெரியுமா சார்? இல்ல துடைக்கிறதோட சரியா? இல்ல, அதுவும் செய்ய மாட்டீங்களா? இல்ல தெரியாது. சும்மா அவ கத்துக்கும் போது சும்மா கொஞ்ச நேரம் கூட ஏதாவது லைட்டா ப்ளே பண்ணுவேன். அவ கத்துக்கும் போது நீங்க தெரியாதுன்னா ஏன் சார் இப்படி பண்றீங்க? அந்த குழந்தை ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? தினமும் காலைல அப்படி கீபோர்டு வாசிக்க சொல்றீங்களா நீங்க? இல்ல, நான் ஏன் சொல்லுவேன், டெய்லி வீக்லி ட்வைஸ் செய்ய மாட்டா. ஆனா நான் சொல்லுவேன், எழுந்து காலைல வாசிக்கணும் பண்ணணும். மாஸ்டர் சொல்றதுல கரெக்டா டெய்லி வாசிக்கணும்னு சொல்லி பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன் நான். சொல்லுவீங்க, அப்புறம் அவன் கேட்க மாட்டா. அவன் காலைல ஏஞ்சி இது 6:30 7 தான் ஏஞ்சி. வீட்டுல யார் தான் சார் நீங்க சொல்றது கேட்பான்? அந்த பையனாவது கேட்பானா? அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், அவன் பாட்டுக்கு இருக்கான். உனக்கும் டேடிக்கு என்ன மாதிரி இருக்குதுன்னு எங்களுக்கு தான் தெரியுது. டேடி சொன்னா மட்டும் நீ கேட்கவா போற? வாய் கவரி கூட சொல்ல மாட்டேன் போல இருக்கு கேட்பேன்னு. சரி, இப்படி அப்படி கை வச்சுக்கோ. இனிமே ஸ்ரேயா அப்பாவை திட்டமாட்டா. சரி விடு, அது உங்க பர்சனல் பிரச்சனை. அது நீங்களா பார்த்து ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. ஸ்கூலுக்கு ஒழுக்கமா போவா? தம்பி அடிக்க மாட்டா? யாரையும் மரியாதை இல்லாம பேச மாட்டா? எவ்வளவு தெளிவா எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாவே பதில் சொல்ற நீங்க. டீச்சர்கிட்ட மரியாதையா நடந்துப்பேன். ஸ்கூலுக்கு போவே இல்ல. உங்க கிளாஸ் டீச்சர் பேர் என்ன? தெரியலையா? அவங்களுக்கு கூட தெரியும்ல. போ, ஸ்கூலுக்கு போவே இல்ல, எதுத்தா பேசுற, மரியாதையா நடந்துக்க. அடி வாங்கவே மாட்டியா? சொல்லு. என்னடா யாருக்கும் பயப்பட மாட்டேன். சரி, அந்த சாக்லேட் எடுத்துக்கமா. அடுத்ததான் சொல்வதெல்லாம் உண்மையில வரப்போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ்.
பேர் என்னம்மா? நந்தீஸ்வர். நந்தீஸ்வர். என்ன படிக்கிறீங்க நந்தீஸ்வர்? யூகேஜி. யூகேஜியா? நந்தீஸ்வர் நல்லா பாட்டு பாடுவீங்கல்ல, எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா? ஏம்மா பாட மாட்டியா? சரி வேற என்ன பண்ணுவ? டான்ஸ் ஆடுவியா? என்ன படிக்கிற நீ? கார் பேர் வேணா சொல்லுவேன். கார் பேர் வேணா சொல்லுவியா? என்ன கார் பேர் சொல்லுவேன்? டக்குன்னு உனக்கு 1 நிமிஷம் டைம், அதுக்குள்ள ஒரு 10 கார் பேர் சொல்லு. ஆடி, பென்ஸ், BMW, லாம்போர்கினி, ஃபெராரி, லெக்ஸஸ், ஹூண்டை அமேஸ், அப்புறம் ரேண்ட் ரோவர், லெக்ஸஸ், அப்புறம் அவ்வளோதான். அவ்வளோதானா? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. ஓகே, எங்க ஷோக்கு ரெடியாகி தானே வந்திருக்க? என்னெல்லாம் பண்ண போற இப்போ எங்களுக்காக? இன்னைக்கு பாட்ட மாட்டேன், எதுவுமே பண்ண. இன்னைக்கு பண்ணுவான், பையன் பண்ணுவான். சொல்லு நீ யார் சொல்லு. கலாட்டாக்கு ஆரம்பமாகட்டும்னு சொல்லு. கலாட்டாக்கு ஆரம்பமாகட்டும். நந்தீஸ்வர், என்ன தலையில ஏதோ வச்சிருக்க? ஹெல்மெட். எதுக்கு அது? லைட் எரியட். லைட் எப்போ எரியும்? நான் போய் சொல்லுவேன். சூப்பரா, இதுக்கே கை தட்டுங்க. குழந்தை ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, போய் சொல்லுவியா நீ? சொல்லுவேன். சொல்லுவியா? ஐயோ, எதுக்கு போய் சொல்லுவ? இந்த லைட் எரியட். இந்த லைட் எரியுறதுக்காக போய் சொல்லுவியா? நீ போய் சொன்னா தானே எரியும், அதனாலயா? வீட்டுல போய் சொல்லுவியா? என்ன போய் சொல்லுவ? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்னடா அது லைட்லாம் சிரிக்குது? யாரு? நானா? லூஸ் கனெக்ஷன். லூஸ் கனெக்ஷனா? வேணா செக் பண்ணி பார்க்கலாமா? சரி, இப்போ என்ன போய் சொன்ன? லூஸ் கனெக்ஷன். அதுக்கு முன்னாடி ஏதோ போய் சொன்னியே, யார் உனக்கு இதை சொல்லி கொடுத்து கூட்டது? அதை முதல்ல சொல்லு. நானே தான். நீயே யோசிக்கிற, நீ அவ்வளவு அறிவு கிடையாது. உன்னை பார்த்து அவ்வளவு யோசிக்கிற மாதிரி தெரியலையே. நானே தான். அங்கிருந்து யாரோ உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இதை நீ சொல்லு அப்படின்னு. இது கலாட்டா கிட்ஸ்னு சொன்னாங்க. நீங்க எங்க இருக்கீங்க? ஏன் அப்ப நான் இருக்கக்கூடாதா? நான் குழந்தை தான்டா. இல்ல. அப்ப நான் யாரு? பெரியவர். பெரியவரா? நீயே குட்டி. நீ தான் இருக்கணுமா இங்க? சரி, ஸ்கூல் போறதுக்குலாம் பிடிச்சிருக்கா உனக்கு? பிடிச்சிருக்கு. ஸ்கூல் போக பிடிச்சிருக்கா? பிடிக்கல. ஏன் போய் சொன்ன? சும்மா தான் சொன்னேன். சும்மா தான் சொன்னியா? செக் பண்றியா மிஷினை? லூஸ் கனெக்ஷன் இருக்கா இல்லையான்னு பாக்குறியா? கேட்டுட்டு தான் இருக்கேன். ஓஹோ, சரி. எந்த ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு? விஜய். ஏன் விஜய் பிடிச்சிருக்கு? அந்த ரொம்ப ஃபைட் பண்றான். அப்பா, ரொம்ப மரியாதையா பேசுற மாதிரி. எப்படி வீட்டுல எல்லாத்தையும் இப்படி தான் மரியாதையா பேசுவியா? ஏத்து பேசுறேன். ஏத்து பேசுவியா? எதுக்கு அப்படி பேசுற? சும்மா தான். சும்மா தானா? யாருக்கு பயப்படுவ வீட்டுல நீ? எங்க சித்தப்பாக்கு. சித்தப்பாக்கா? ஏன்? அவர் தான் நான் ரொம்ப அடிப்பாரு. அவர் தான் அடிப்பாரா? அப்புறம் இவ்வளவு வாய் பேசுற என்னடா பண்ணுவாங்க? சரி, வீட்டுல அம்மா அப்பாவெல்லாம் திட்டுவியா? அம்மா ஏதாவது வாங்கி தரலன்னா திட்டுவேன். அப்பாவை? அப்பாவும் தான். அப்பாவும் ஏதாவது வாங்கி தரலன்னா திட்டுவேன். சரி, நீ ஏமாத்துவியா எல்லாத்தையும்? எல்லார்கிட்டும் இல்ல. எங்க ஆனந்த் தாத்தா, எங்க அம்பு தாத்தா, அதுதான். அவங்களதான் ஏமாத்துவியா? ஈஸியா ஏமாறுறாங்களா அவங்க? மத்த யாரையும் ஏமாத்த மாட்டியா? இதோ ஏதோ சாக்லேட் இருக்குன்னு கூட்டு போய் ஒரு டாய்ஸ் வாங்கிட்டு வந்து. சாக்லேட் வாங்கிட்டாங்கன்னு கூட்டு போய் டாய்ஸ் வாங்கிட்டு வந்துருவியா? ஆமா. சரி, இப்படி அப்பா அம்மா என்னைக்காவது ஏமாத்திருக்கியா? அப்பா அம்மா ஏமாத்திருக்கியா? நிஜமாவே சொல்றேன். இல்ல. மிஷின் போய் சொல்லாது. அப்பா அம்மாவை ஏமாத்திருக்கியா? இல்ல இல்ல. சும்மா சொன்ன போய் சொன்னேன். அம்மாவை ஏமாத்துவேன், அப்பாவையும் ஏமாத்துவேன். அடே, அதான் தெரியுதா? லைட் எரிஞ்சிரும், காமிச்சு கொடுத்துரும். சரியா? யார்கிட்ட? யார்கிட்டயா? நீ யாருக்கு தான் பயப்பட போற? யார்கிட்ட காமிச்சு கொடுத்தாலும் வேஸ்ட் தான் உன்னை பொறுத்த வரைக்கும். இப்படி கை வைங்க. இனிமே போய் சொல்ல மாட்டேன். போய் சொல்ல மாட்டேன். எங்க அப்பா சொல்றதெல்லாம் இங்க உட்காந்து பேச மாட்டேன். எங்க அப்பா சொல்றதுனா இப்ப இங்க உட்கார்ந்து பேச மாட்டேன். எங்கேயும் உட்கார்ந்து பேச மாட்டேன். எங்கேயும் உட்கார்ந்து பேச. நானே சொந்தமா யோசிச்சு பேசிப்பேன். நானே சொந்தமா யோசிச்சு பேசிப்பேன். நல்லா படிப்பேன். நல்லா படிப்பேன். தேங்க்யூ சார். நல்லா நல்லா வருவீங்க, போங்க. சந்தோஷம். பேர் என்னம்மா? ஹர்ஷா. சரி, யார் உனக்கு சொன்னது கலாட்டா கிட்ஸ்னு ஒரு ஷோ இருக்கு ஜீ தமிழ்ல, ஃபேமிலியோட போலான்னு? எங்க அம்மா சொன்னாங்க. டிவி ஷோ போலான்னு சொன்னாங்களா? கரெக்ட். கரெக்டா? அழகோ அழுதே
சரி இப்ப எப்படி ஏதாவது பாட்டுக்கிட்டு பாடுவியா, டான்ஸுக்கு ஆடுவியா, ஏதாவது பண்ணுவியா, இதே மாதிரி பண்றியா அதை சும்மாவே? எனக்கு டான்ஸ் எல்லாம் தெரியுமே. ஸ்டெப்லாம் தெரியுமில்ல? எனக்கு ஒரு வாட்டி ஒரு ஸ்டெப்பு போட்டால் திரும்பி அந்த ஸ்டெப்பை போட மாட்டேன். ஒரு வாட்டி முடிவு பண்றேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னா? சரி ஹர்ஷா, ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடி ஆயிட்டியா? நான் எப்பயோ ரெடி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ்ல இப்போ நம்ம பார்க்க போற ரவுண்ட் சொல்வதெல்லாம் உண்மை. ஹர்ஷா வம்சி, முதல்ல அந்த ஹெல்மெட் என்ன பண்ணுன்னு சொல்லிடு. போய் சொன்னா லேட் அடியும். நீ போய் சொல்லுவியா? உண்மையோட தான் சொல்லுவேன். ஸ்கூல்ல பயங்கரமா குறும் பண்றியாமே? இல்ல. குறும் பண்றியா? என்ன குறும் பண்ற? தெரியாது. மறந்துச்சா? சரி ஓகே, உன் கிளாஸ் மிஸ் பேர் சொல்லு. பத்மா மிஸ். கிளாஸ்ல எந்த இடத்துல உட்காந்துருக்க? எத்தனாவது ரோ நீ? அப்ப ரைட்டு, லாஸ்ட் ரோல இருந்தாலே நீ இந்த வேலை எல்லாம் பண்ணுவியே. சரி, உனக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்குமா? விஜயகாந்த். விஜயகாந்தா? ஏமா விஜயகாந்த் பிடிக்குது? நான் சூப்பரா ஆக்ட் பண்ணுவேன். சரி, விஜயகாந்தோட என்ன படம் நீ பாத்திருக்க? போக்ரி. போக்ரியா? போக்ரியில விஜயகாந்தா? ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கியா? அதெல்லாம் வேணாம், ஜாலியா இரு. எல்லாம் நம்ம பசங்க தான், யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சரியா? இப்ப சொல்லு, எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? விஜய் பிடிக்குமா? விஜய் ஏன் பிடிக்குது உனக்கு ரொம்ப? அவன் சூப்பரா ஆக்ட் பண்ணுவான். பக்கத்து வீடா விஜய்? இப்படித்தானே வீட்டுல போய் என்னையும் பேசுவேன். அவன் நல்லா தான் ஜோப் பண்ணான். சொல்லுவியா அதெல்லாம்? அதை எங்க சொல்லுவேன்? அவன் எங்க ஷோவா பண்ணான் தானே? சரி, வானத்துல இருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி உனக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இருக்காங்களா? யாரு? ஏன் நடிக்கிற? அப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்களா இல்லையா உனக்கு? பேர் சொல்ல அப்போ. அக்ஷிதா. யார் அது? ஏதோ தப்பா பெரிய இன்ஜினியரா வர வேண்டிய ஒரு ஆக்கும். உன் அம்மாட்ட கேட்கட்டுமா? நீங்க சொல்லுங்கம்மா. எஸ்எல் ரித்திகா. எப்படி இருப்பாங்க பாக்குறதுக்கு? என்ன எப்படி இந்த வானத்துல வந்த தேவதை மாதிரி இருப்பாங்களாம் சொன்னோம். யாரா எஸ்எல் ரித்திகா? ஏமா அப்படி தோணுச்சு உனக்கு? நீ தேவதையை பாத்திருக்கியா? எப்படி இருப்பாங்க? அழகா இருப்பாங்களா? ரித்திகா அதே மாதிரி அழகா? சரி, மகேஸ்வரி யாரு? பொண்ணுங்க பேர் சொன்னா மட்டும் அப்படிங்கிற. உன்னை நிறைய கேர்ள்ஸ் ஃபாலோ பண்றாங்களா? வாயை திறந்தாலே மிஷின் கண்டுபிடிச்சுன்னா அப்படியே முழுங்குற. இது வந்து எனக்கு காதை. சரி, இப்ப எனக்கு அந்த மிஷின் தான் பயமா இருக்கு. மிஷின் எடுத்துட்டா உண்மையை சொல்லிடுவியா? ஜாலியா பேசுவியா? மிஷின் எடுத்தீங்க வை. மெதுவாடா அப்படி வச்சிடறா. ஓகேவா? இப்ப நம்ம ரெண்டே ஃப்ரெண்டா இருக்கோம். நீ இப்ப ஒரு டீ கடையில உட்காந்து இருக்க. எல்லாம் சட்டை பேண்ட் எல்லாம் கழட்டி காய போட்டு. இப்ப சொல்லு, யார் அது? எனக்கு தெரியவே தெரியாது. பின்னாடி சுத்துறாங்கன்னு இப்பதான் தெரிஞ்சது. என்னடா தெரிஞ்சது? பொண்ணுங்க பின்னாடி சுத்துறாங்கன்னு தெரிஞ்சது. எப்படி தெரிஞ்சது? இதனாலயா? இப்பதான் தெரியுதா உனக்கு? நீ ஏதாவது பொண்ணு பின்னாடி சுத்துறியா? இல்ல. என்னாச்சு? எனக்கு அடுத்ததுனாலும் இது மைண்டே ஆகல. மைண்ட் நல்லா வேலை செய்யறதுனால தான் வாயை திறக்க மாட்டேற நீ. சரி சொல்லு, ஆஃப் பண்ணது ஏதாவது இருக்கான்னு. ஆஃப் பண்றதா? அதை ஆஃப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பொய் சொல்லாம இருந்தனால தெரியாது. சரி, ஏதாவது டைலாக் சொல்லு, பஞ்ச் டைலாக் ஏதாவது சொல்ல எங்களுக்காக. நான் ஒரு தடவை சொல்றேன், 100 தடவை சொன்ன மாதிரி. ஏதாவது லவ் பஞ்ச் ஏதாவது தெரியுமா? ஓகே, நான் குழந்தைகளை ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீ ரைட்டா? என்ன ஃபீல் பண்ற? ரைட். இது மாதிரி ப்ரே பண்ணிக்கிறியா? பையன் திருந்திட்டான். சரி, இங்க வர ஹர்ஷா, இப்படி கை வையே. ப்ராமிஸ் பண்ண. இப்ப நான் எங்க கை வைக்க சொன்னாலும் வைப்பான் போல இருக்க. இனிமே பொய் சொல்ல மாட்டேன். குறும் பண்ண மாட்டேன். எப்ப பார்த்தாலும் ஸ்கூல்ல கெட்ட பேர் வாங்க மாட்டேன். நல்ல பையனா இருப்பேன். எங்க முகத்தை காட்டு. டேபிள் கீழே போயிடாதா? பையன் ரொம்ப வெக்கப்படுறான். அடுத்ததான் சொல்லதெல்லாம் உண்மையில வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். உன் பேரு திரிபுர சுந்தரி தானே?
நவியா நவ்யாவா? நவ்யா என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். சரி ஒரு பாட்டு பாடுங்க. எம்மா எம்மா காதல் பொன்னம்மா நீ என்ன விட்டு போன ரெண்டம்மா. சூர்யா மாதிரியே பாடுறீங்கம்மா. நவ்யா ரொம்ப ஈகரா இருக்க. ஷோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நீ தான் சொல்லணும். பாஸ்வேர்டு கொடுத்தா இருக்கு. சொல்லு. கலாட்டா கிட்ஸ் ஆரம்பமாகட்டும். கலாட்டா கிட்ஸ் ஆரம்பமாகட்டும். நவ்யா முதல்ல அந்த லைட் என்ன பண்ணும்? மேல ஹெல்மெட் போட்டிருக்கே, அது என்ன பண்ணும்? அதெல்லாம் சொல்லு ஃபர்ஸ்ட். பொய் சொன்னா லைட் எரியும். பொய் சொன்னா லைட் எரியும். அப்ப நவ்யா பொய் சொல்லுவாளா மாட்டாளா? இது வரைக்கும் பொய் சொல்லியிருக்கியா இல்லையா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு பொய்க்கெல்லாம் லீவ் விட்டு உண்மையை மட்டும்தான் சொல்லணும். ஓகே? சரி, நவ்யாக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும்? இந்த மாதிரி சுடிதார் போட்டுக்கு தான் பிடிக்கும். சுடிதார் போட தான் பிடிக்குமா? மாடர்ன் ட்ரெஸ்லாம் பிடிக்காதா? ஏமா? ஏன்னா அதுல ரொம்ப முள்ளு குத்துற மாதிரி முள்ளு குத்துற மாதிரி இருக்கா? ஆனா இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நல்லா தான் இருக்குல்ல? இந்த மேக்கப்லாம் போட்டா உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். சரி, இப்ப நீ தான் அழகா இருக்கிய, அப்புறம் எதுக்கு மேக்கப்? காத்தால எழுந்து பார்க்கும்போது கருப்பா இருக்கு. அப்ப ஃபுல் மேக்கப்ல தான் இப்ப நீ வந்திருக்க போல் இருக்கு. கூட்டு போய் பாப்பாவை கழுவி கூட்டுவாங்க, செக் பண்ணிடலாம். எவ்வளவு மேக்கப் போட்டிருக்க? நிறைய போட்டிருக்கேன். யார் உனக்கு மேக்கப் போட சொல்லி கொடுத்தா? அம்மாவா? எங்க அம்மா? ஓ, இந்த கேள்வி கூட நான் கேட்டிருக்கே கூடாது போல் இருக்கே. அம்மா மேக்கப் போடுவாங்களா? எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஒரு 1 hour இருக்கும். 1 hour மேக்கப்கா? மேடம், இதென்ன உண்மையா பொய்யா? 1 hourலாம் கிடையாது சார், வெறும் ஒரு 56 minutes இருக்கும்ல. 1 hour பொய்யா சொல்ற? 56 minutes தானா? சரி, இதுக்கு ஆன்சர் பண்ணு. அம்மா மேக்கப் போட அழகா இருப்பாங்களா, மேக்கப் இல்லாம அழகா இருப்பாங்களா? போட்டு தான் இருப்பாங்க. மேக்கப் போட தான் அழகா இருப்பாங்களா? இன்னைக்கு நைட்டு தான் அம்மா ஐப்ரோ பண்ணின்னு வந்தாங்க. ஷோக்காக என்னென்ன வேலை பண்ணிருக்கீங்க? இவ்வளவு மேக்கப் போட்டீங்களா? அவருக்கு எதாவது பண்ணிருக்கலாம் பாருங்க. பாதி ஷேவிங்ல கூட்டு வந்திருக்கீங்க அவரை. இது அவர்கிட்ட கேளு. என்ன சார், குழந்தை உண்மைதான் சொல்லுதா? எப்படி வீட்டுக்கு தனியா போற ஐடியாவா? ஒரு பார்வை பாத்தீங்களா, பஸ்பமாயிருவீங்க. இன்னும் ஒரு தைரியம் உங்களுக்கு. மேக்கப் போட அழகா, மேக்கப் இல்லாம உண்மையை சொல்லுங்க. கொஞ்சம் ரொமாட்டிக்கா. மேக்கப் இல்லாம. மேக்கப் இல்லாம? வா, வேற வழி கிள்றாங்களா தொடையில? காலை ஆட்டுறீங்களா? கேட்டேன். இப்ப திடீர்னு பதறினாரா சொல்லிட்டு சரி ஒருவேளை தொடையில கிடையில கிள்ளி சார்ஜ் பண்றீங்களோ அப்படின்னு நினைச்சேன். நவ்யா, நல்லா யோசிச்சு சொல்லு. ஆல்ரெடி 2 பேர்த்தையும் இந்த கொஸ்டின் கேட்டாச்சு. நீயும் சொல்லிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தி இருக்கும். இந்த கிரௌட்லயே யார் ரொம்ப அழகா இருக்கா? அப்பா, அப்புறம் என் தம்பி. யாரு? இங்க முடியல நாட்டுக்கு நிக்குதே ஒருத்தன், அவன் தானே? ஆமா. அவன். அப்புறம் இந்த 2 பேரையும் தான் பிடிச்சது. உங்க ஃபேமிலி மட்டும் உனக்கு பிடிச்சிருக்கு, மற்றவங்க எல்லாம் பிடிக்கல. எவ்வளவு தெளிவா இருக்கீங்க இந்த வயசுல. கை எப்படி வச்சுக்கோ. இனிமே பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்லுவேன். பொய் சொல்லுவியா? பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்ல மாட்டேன். நல்லா படிப்பேன். நல்லா படிப்பேன். குறும் பண்ண மாட்டேன். குறும் பண்ணுவேன். பேர் என்னம்மா? பிரதோஷ். பிரதோஷா? அது கண்ணு அப்படி பாக்குற? என்ன படிக்கிற? செகண்ட். எத்தனை வருஷமா கண்ணாடி போட்டிருக்க? 5 வாட்டி. 5 வாட்டியா? உனக்கும் பல்ல காணோம். என்னடா வரவங்க யாருக்குமே பல்லு இல்ல, இதே போடுந்தது. பயமா இல்லையா உனக்கு பல்லு விழுந்தப்ப? பொய் சொல்ல. நீ அழுதுருக்கியாமே, அம்மா சொன்னாங்க பல்லு விழுந்து அழுன்னு அழுது எங்களை எல்லாம். பொய் சொல்லாத. மெஷின் எடுத்து வந்து வைக்கட்டுமா? அதுலையா பல்லு பொய் சொல்றியாப்போ? மிஷின் எடுங்க அவ்வளவுதான். நீ மிஷின் வைக்கிறான், உனக்கு நீ பல்லு எப்போ விழுந்தது, நீ அழுதியா இல்லைங்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான். சரியா? ரெடியா? பிரதோஷ், அந்த ஹெல்மெட் என்னன்னு தெரியுமா உனக்கு? எதுக்குன்னு தெரியுமா? பொய் சொன்னா எரியும். பொய் சொன்னா எரியும்ல? ஓகே, பிரதோஷ்க்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனால பொய் சொல்லக்கூடாது. சரியா? யாரெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஜஷ்வந்த், தனிஷ். சரி, என்ன பொண்ணுங்க பேரே இல்ல? பொண்ணுங்க பிடிக்காதா? இது வரைக்கும் உனக்கு ஒரு பொண்ணு கூட பிடிக்காதா? ஆமா. நல்லா யோசிச்சு சொல்லு. ஆமா. ஸ்கூல்ல பொண்ணுங்களா இருக்காங்களா? பேசியா நீ அவங்க கிட்ட? பேசவே மாட்டியா? ஏமா பேசவே மாட்ட?
உங்க பையனுக்கு பொண்ணே பிடிக்காதா? பிடிக்காது. எனக்காவது கேட்டிருக்கீங்களா ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு? ஒருவேளை உங்க வீட்டுக்கார மாதிரியோ? என்ன சார் நீங்க வீரப்ப மாதிரி சிரிக்கிறீங்க? நமக்கெல்லாம் அப்படி இல்லைங்க. சரி, பசங்க மட்டும் தான் ஃப்ரெண்ட் உனக்கு இல்ல? ஆமா. சரி, வீட்டுல நிறைய போய் சொல்லுவியா? போய் சொல்லு நீ. என்ன போய்லாம் சொல்லுவ? வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குதும்பியா? எதுக்கு இந்த மாதிரி டிராமாலாம் பண்ற? சும்மா சும்மாவா? பிரதோஷ்க்கு எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல்ல? இவிஎஸ் மிஸ் தான் பிடிக்குமா? ஓகே, எந்த மிஸ் பிடிக்காது? இங்கிலீஷ். இங்கிலீஷ் மிஸ் பிடிக்காதா? ஏன்? நீங்க சொல்லுங்க. அது நீ தானே சொல்லணும். உன் இங்கிலீஷ் மிஸ் பிடிக்காதுக்கு நான் எப்பறம் காரணம் சொல்றது? அது தெரியாது எனக்கு தான். என்னடா அது? என்னைக்காவது பேசியிருக்கேன் உன் இங்கிலீஷ் மிஸ்ட்ட? பாத்ரூம் வந்தா பாத்ரூம் கேட்பேன். சரி, படிக்கிறது பிடிக்குமா? தப்பு. தப்பா? நான் சொல்லணும் தப்பு. படிக்கிறது பிடிக்குமா? பிடிக்காது. பிடிக்காதா? ஏன்னு கேட்டா தெரியாதுன்னு சொன்னேன், ஊசி போட்டுருவோம். சொல்லு, ஏன் படிக்கிறது பிடிக்காது? டெய்லி எழுதிக்கிட்டே இருக்கணும். இங்கிலீஷ் பீரியட்ல எழுதிக்கிட்டு இருக்கணும். சரி. இங்கிலீஷ் பீரியட்ல எழுதிக்கிட்டு இருக்கணும். மேத்ஸ் வந்தாலே எழுதணும். சோ எழுதுறது தான் உன் பிரச்சனை இல்ல? அதான் பிடிக்க மாட்டேங்குது. ஆமா. சரி, ஸ்கூல்ல எந்த பையன் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்? கனிஷ்க். கனிஷ்க் என்ன டார்ச்சர் பண்றான் உன்னை? வீட்டுக்கு எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருப்பான். சும்மா தள்ளி விடுவான். அதான் அவனோட விளையாட்டு. சரி, நீ இந்த மாதிரி யாரையாவது அடிக்கிறது தள்ளி விடுறதெல்லாம் பண்ணுவியா? தப்பு. நான் பண்ண மாட்டேன். நான் பண்ண மாட்டேன். பண்ணுவேன். ரொம்ப அட்ஜஸ்டபிளா இருக்கான் அவன். பண்ணுவியா? அப்ப அதுவும் தப்பு தானே? அப்ப ஏன் அதுவும் நீ மட்டும் பண்ற? உனக்கு பிடிக்காத மாதிரி தானே அவனுக்கு பிடிக்காம இருக்கும். எனக்கும் வந்துச்சுன்னா அவன் அடிப்பான், அவன் என்ன அடிப்பான். அடிப்பீங்களா? ரெண்டே மாறி மாறி அடிச்சுக்க வேண்டியதான். ஆமா. உன் அப்பா அம்மா கிட்ட பிரதோஷ்க்கு பிடிக்காத விஷயம் தான் இருக்கா? திட்டுறது, அடிக்கிறது. யார் உன்னை ரொம்ப அடிக்கிறா? அப்பாவும் அம்மாவும். எங்களா அவங்க? மேடம், நீங்க அடிக்கிறீங்களா மேடம் பையனை? தப்பு செஞ்சா. என்ன மாதிரி தப்பு பண்ணுவான் பையன்? ஏமாத்துவான் நிறைய. ஏண்டா டேய், ஏமாத்துவியா? என்னெல்லாம் ஏமாத்துவ? அப்பா வரும்போது நான் தூங்குற மாதிரி ஆக்ட் கொடுப்பேன். அப்பா போனோடனே நான் எழுந்துப்பேன். எதுக்கு அப்பா வரும்போது தூங்குற மாதிரி ஆக்ட் கொடுக்குற? அவர் திட்டிக்கிட்டே இருப்பாரு. ஐயோ, அப்பா சார், நீங்க வரும்போது அவன் தூக்கம் வர மாதிரி நடிக்கிறான். நீங்க சும்மா இருக்கும்போது திட்டுறீங்களா? அப்படியா சார்? ஆனா சிரிச்ச முகமா இருக்கிறாரு, அவர் திட்டுவாருங்கிற. சரி, அண்ணா கிட்ட என்ன பிடிக்காது உனக்கு? அடிக்கிறது. அண்ணாவும் அடிப்பானா அவனை? சரி, அண்ணா வீட்டுக்கு ஏதாவது தெரியாம ஒளிச்சு வச்சிருக்கானா? உனக்கு மட்டும் தெரியுற மாதிரி நிறைய வச்சு. என்னது? காசு வந்து திருடுவான். வாடா வாடா, காசை திருடுவான் அவன். அதுக்கப்புறம் காசுல ஒழிச்சு வைப்பான். அதுக்கப்புறம் நான் காசை சேர்த்து வச்சிடலாம். அவன் தான் வச்சுட்டு எந்த வேணும்ட்டு வச்சுட்டு எங்க அம்மா கிட்ட மாட்ட வைப்பான். சரி பிரதோஷ், இப்ப உங்க அண்ணா காசு திருடுறான்ல, உனக்கு தெரியுது இல்ல? நீ போய் அம்மா கிட்ட சொல்ல மாட்டியா? அப்பதான் அம்மா ஆபீஸ் போயிடுவாங்க. ஆபீஸ் போனா வீட்டுக்கு வருவாங்களடா? அதுக்குள்ள மறந்து போயிடுவேன். உன்கிட்ட கேட்டா சொல்றேன், உங்க அண்ணா இருக்கானே அவன்கிட்ட கேப்போம். எங்க உன் பேர் என்ன? சந்தோஷ். சந்தோஷ், காசுல எடுக்கிறியாமே? அவன் எடுத்ததுக்கு என்ன சொல்லுவான்? டேய், என்னடா மாறி மாறி சொல்றீங்க? அப்படிதான் சொல்லுவான். நீ இது வரைக்கும் காசு எடுத்திருக்கியா வீடு தெரியாம? எடுத்திருக்கல? எவ்வளவு எடுத்த? தெரியாது. என்னடா இத பெருமையா பேசுறீங்க? இதெல்லாம் பண்றானுங்களா ரெண்டு பேரும்? இல்ல இல்ல, ஒரு பாக்ஸ்ல கேஷ் இருக்கும். சோ வேணுங்கிறது வரைக்கும் அவங்க எடுத்துட்டு மிச்சம் அதுல இருக்கும். ஆனா அந்த பசங்க உங்களுக்கு தெரியாம இருக்கிறாங்களாமே? தெரியாத வரைக்கும் நல்லது விட்டுரு. தெரிஞ்சாலும் நாங்க தெரியாத மாதிரியே இருந்துக்கிறது தான் இல்ல? சரி பிரதோஷ், இப்படி கை வச்சுக்கோ. இனிமே பொண்ணுங்க கிட்ட சண்டை போட மாட்டேன். ஓகே, காசு திருட மாட்டேன். நல்ல பையனா இருப்பேன். சரி, சாக்லேட் எடுத்துக்கோ. எவ்வளவு சாக்லேட் எடுத்துக்கோ? 2 போதுமா? ஓகே. பிரதோஷ தொடர்ந்து அடுத்ததா சொல்றதெல்லாம் உண்மையில வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். என்ன படிக்கிற? சரி, கலாட்டா கிச்சன்ல நாங்க என்னெல்லாம் பண்ணுவோம் தெரியுமா? இதை தவிர என்ன பண்ணுவோம்? ஓவரா வாய் அடிக்கிறியா அவன் வீட்டுல? அதெல்லாம் தப்பு தானே. வயசுல பெரியவங்களை அப்படிலாம் பேசலாமா? நான் பெரியவன் தானே. நீங்க இப்படி பேசுங்க, அப்படி பேசுங்க, ஜாலியா தானே நீங்க பேச மாட்டீங்க. ஓ, இது ஜாலியா பேசுறதா? கலாட்டா பண்ணிட்டு இருக்கணும். ரைட். நீ கலாட்டா கிட்டா?
சரி இப்ப கலாட்டாக்கு சுனந்திதா என்ன பண்றாங்கன்னு பாத்திரலாமா? இங்கேயே இந்த பேச்சு பேச உன வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஸ்டார்ட் பண்ணலாமா? சுனந்திதா என்ன ஹெல்மெட் போட்டிருக்கேன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். பொய் சொன்னா அது எரியும். பொய் சொன்னா எரியுமா? சரி வீட்ல கையில கிடைக்கிறதெல்லாம் உடைக்கிறியாமே நீ? இல்லையே. என்னாச்சுமா? இல்ல மேல பல்ப் எரிஞ்சுது. அது நான் பொய் சொல்லல. பொய் சொல்லியா? உடைச்சிருக்கியா இல்லையா? இல்ல இல்ல உடைச்சிருக்கியா இல்லையா? இல்ல. நாங்கான பொய் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வீட்டுல நீ எந்த பொருளுமே உடைச்சது இல்லையா? நல்லா யோசிச்சு பாரு. சின்ன வயசுல நீ தெரியாம நடந்திருக்குள்ள. சின்ன வயசுல நான் பண்ணிருக்கேன். சின்ன வயசு எல்லாரும் தான் பண்ணுவாங்க. ஓகே அப்படி சொல்லுங்க, பெருமையா சொல்லுங்க. சரி இனிமே பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லுவியா நீ? செலப்போ சொல்லுவியா? அதை இப்ப சொல்லக்கூடாது. என்ன சொன்னா லைட் எரிஞ்சிடும். உண்மை மட்டும்தான் பேசணும். ஸ்கூல்ல அது யாருமா ஒரு பொண்ணு கூட எப்ப பார்த்தாலும் நீ சண்டை போட்டே இருக்கியாமே? இஷிகா. அந்த பொண்ணை பார்த்தாதான் உனக்கு கோவம் வருதா? ஏன் அப்படி? ஏன்னா அவன் என்னை எப்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பான். சரி உனக்கு கிளாஸ்ல யார ரொம்ப பிடிக்கும்? திரிபுவன். திரிபுவனா? ஏதோ பையமா இருக்கானே. பையன்தான். பையன் தானா? ஏன் உனக்கு திரிபுவனை ரொம்ப பிடிக்குது? நான் ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். திரிபுவன் மட்டும் தான் ஏன் கேட்டேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குவானான்னு கேட்டான். வேற யாருமே அப்படி கேட்கல. திரிபுவனோட போன் அப்படியே கையில இருக்கு. நீ எனக்காவது அவனுக்கு கால் பண்ணிருக்கியா? என்னோட அம்மா விட மாட்டாங்க. நல்ல வேலை. மிஸ் கால் கொடுத்துருக்கியா? அதுவும் கொடுத்தது இல்லையா? திரிபுவன் பாக்குறதுக்கு எப்படி இருப்பான்? கியூட்டா இருப்பான். கியூட்டா இருப்பான். கியூட்டா இருக்கிறதுனா என்னம்மா? அது எனக்கு அவ்வளவு புரியல. புரியலையா? அப்புறம் எப்படி சொல்ற கியூட்டா இருக்கானு? நான் கியூட்டா இருக்கனா? புரியுதா? அப்ப உனக்கு புரியலையா? சரி சொல்லு. நான் கியூட்டா இல்ல, அப்புறம் எப்படி திரும்பவும் கியூட்டா இருக்கான்? ஏன்னா அவன் கண்ணாடி போட்டுட்டு அவனை வெளுத்துட்டு இருப்பான். அப்படி வா, அப்படி சொல்லு. வெளுத்துட்டு இருப்பான் அவன். என்னையும் தான் 2 முக்கு முக்குனால நானும் வெளுத்துருவேன். திரும்பவும் வேற ஏதாவது பொண்ணு கூட பேசணும் கோவம் வருது கொஞ்சம். ஏன் கோவம் வருது? திரும்பவும் அது எனக்கு புரியாது. அது என்னோட மைண்ட் கிட்ட கேட்டீங்கன்னா தான் தெரியும். மைண்ட் கிட்டயா? ரைட், மைண்ட்னு சொல்றேன். அது வரைக்கும் சொல்றேன். ஏன் ஹார்ட் கிட்ட கேளுங்கன்னு எனக்கு நெஞ்சே வெடிச்சிருக்கும். அப்படி கை அப்படி வை. இனிமே ஸ்கூல் போனா ஒழுக்கமா படிப்பேன். ஒழுங்கமா படிப்பேன். திருபுவன் கிட்ட பேசிட்டே இருக்க மாட்டேன். திருபுவன் வேற ஸ்கூல் போறான். ஐயோ ஃபீலா? அப்புறம் இப்படி பண்ணீங்கன்னா அவன் வேற ஸ்டேட்டுக்கே போயிடுவான். நல்லா படிப்பேன். நல்லா படிப்பேன். பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்ல மாட்டேன். திருபுவன் பத்தி பேச மாட்டேன் யார்ட்டையும். அவன் என்னோட ஃப்ரெண்டே. சரி ஓகே பேசுமா. திருபுவன் பத்தி ஊரு பூரா பேசுமா. போமா. சரியா? தேங்க்யூ சோ மச்மா. சாக்லேட் எடுத்துக்கிறியா? அப்படி தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததா சொல்றதெல்லாம் உண்மையில வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? பாலசுப்ரமணியன். என்ன படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்ல? பத்தசம் வித்தியாசம். ஏன் சட்டை பட்டன் போடல? அது ஏன் திறந்திருக்கு? போன வீக் அப்படி போட்டனால அப்படி போட்டேன். ஓ வாரம் நீங்க ஒரு ட்ரெண்ட் செட் பண்றீங்களா? அதெல்லாம் பண்ணக்கூடாதுமா. அப்படியே நல்லா ஜிப்பெல்லாம் போட்டா தானே படிக்கிற பயமா இருப்பேன். இது வரைக்கும் எங்க ஷோக்கு வந்த குழந்தைங்க இல்லையே. நான் சொன்ன ஒண்ணு கேட்டிருக்க முதல் குழந்தை நீ. நான் கையை கொடுக்க முதல்ல நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம். ஓகே அப்ப ஷோ ஆரம்பிச்சிருமா? என்ன பண்ற? இந்த கேமரா பார்த்து அப்படியே சொல்றேன். கலாட்டா கீச்சு ஆரம்பம் ஆகட்டும்னு சொல்ல. கலாட்டா கிஸ் ஆரம்பம் ஆகட்டும். அடுத்ததா சொல்றதெல்லாம் உண்மையில பாலசுப்ரமணியன். அழகான பேர் வச்சிருக்க. பொய் சொல்லுவியா? சொல்ல மாட்டியா? ஓகே நல்ல விஷயம். இங்க வந்ததுக்கு அப்புறம் பொய் சொல்றதுல முடிவு பண்ணிருக்கான் பையன். அதனால தான் லைட் எரியல. ஜெனரலா பொய் சொல்லுவியா பாலசுப்ரமணியா? கொஞ்சம் பொய் சொல்லிருக்கேன். சரி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை என்னன்னு கூப்பிடுவாங்க? பாலசுப்ரமணியன் இவ்வளவு பெரிய பேர் வச்சிருக்க. கண்டிப்பா அப்படி கூப்பிட மாட்டாங்க. என்னன்னு கூப்பிடுவாங்க? பாலாந்தா கூப்பிடுவாங்க. பாலாந்தா. உனக்கு எப்படி கூப்பிட்டா பிடிக்கும்? பாலசுப்ரமணியன் கூப்பிட்டா பிடிக்குமா? பாலான்னு கூப்பிட்டா பிடிக்குமா? பாலா. எந்த ஸ்டாண்டர்ட்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? சரி அப்படியே வா. உன் ஸ்கூல்ல யார் யாரெல்லாம் இருக்கா உன் கிளாஸ்ல? ஆகான்ஷா, அனுஷ்கா, திக்ஷா, அல்சா. இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா? யார் உனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்? ஆகான்ஷா. ஆகான்ஷாவா? ஆகான்ஷா ரொம்ப பிடிக்கும் உனக்கு? என்னெல்லாம் ஆகான்ஷாட்ட பிடிக்கும், என்னெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லு. அவன் என் கூட பேசுறதா பிடிச்சிருக்கு. பேசுறதே பிடிச்சிருக்கா? சரி ஓகே. வீட்ல உனக்கு யார் யாரெல்லாம் பிடிக்கும்னு சொல்லு. அப்பா பிடிக்கும். தாத்தா பிடிக்கும்.
இவ்வளவுதான் பிடிக்கும். ஏன்டா லிஸ்ட்ல அம்மாவை காணோம்? அம்மா பிடிக்காதா? ஏன்? திட்டுவாங்க. திட்டுவாங்களா? என்னடா அது, எங்க இருக்காங்க? ஏன் மேடம் பையன் பயப்படுறான் உங்க பேர் சொன்னாலே? அதான் திட்டுறதுனால பிடிக்காது. அப்படியா? தெரிஞ்சா திட்டுறீங்களா நீங்க? ஏதாவது தப்பு செஞ்சா அப்ப திட்டி தானே ஆகணும். வீட்டுல யாரோ ஒருத்தங்க கண்டிப்பா இருக்கணும்னு ஃபீல் பண்றீங்க? ரொம்ப கண்டிப்பெல்லாம் இல்ல, எதுக்காக திட்டுவீங்களா? அம்மா திட்டது உனக்கு பிடிக்கலையா? இனிமே திட்ட வேணாம்னு சொல்லிடலாமா? சொல்லிட்டுமா மேடம்? இனிமே பையனை திட்டாதீங்க மேடம், சரியா? இதான் பையன் மேல கோவம் இருந்துச்சுனாலும் பாருங்க, பக்கத்து ஒருத்தர் அப்பாவே இருக்காரு, அவர் மேல காமிச்சிருங்க எப்பவும் போல. ஓகேவா? டீலா? ஹாப்பியா? சரி, அப்படி கை வச்சுக்கோ. இனிமே இதையா சொல்லு. இனிமே இனிமையா? இனிமே உனக்கு தமிழே வராதா? அப்புறம் இனிமே இனிமே நல்லா சொல். இனிமே எந்த காரணத்தை கொண்டும் வர்றா குறும்பு செய்ய மாட்டேன். இனிமேல் யாருகிட்டயும் சண்டை போட மாட்டேன். இனிமே யாரையும் திட்ட மாட்டேன். இனிமே வருதா? சொல்லு. அப்படியே சொல்லு. சொல்லிட்டாரு. சாக்லேட் எடுத்துக்கோ. சொல்லு. அப்படியே சொல்லிட்டே இருக்கணும். நான் பாக்குற வரைக்கும் நிறுத்தக்கூடாது. ஹெவியா? அடுத்ததான் சொல்றது நான் உண்மையில வர போறேன். அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? என்ன படிக்கிறீங்க? சரி, ஓகே. என்ன கோவமா கேட்டிருக்க யார் மேலயும்? என்னாச்சு? திடீர்னு கோவம் வந்துச்சு. திடீர்னு கோவம் வந்துச்சா? எதுக்கு திடீர்னு கோவம் வந்துச்சு? தெரியல. அம்மா வச்சுக்கேன். பிரியன்ராஜ் பாத்திருக்கியா? கலாட்டா கிட்ஸ் எல்லாம் பாத்திருக்கியா? என்ன பண்ணுவோம் நாங்க? காமெடி பண்ணுவோமா? சரி, அப்ப நீ பிரியன்ராஜ் என்ன பண்ணுவ? யோசிக்கிறியா? சரி, அப்படியே யோசிச்சே இரு. அதுக்குள்ள நாங்க ஷோ ஆரம்பிச்சிடறோம், சரியா? நல்லா யோசி. பிரியன், பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கீங்க. அப்படியே மண்டைக்கு மேல இருக்க அந்த எந்திரம் என்ன பண்ணுங்கிறதையே சொல்லிடுங்க. ஓகே, அப்ப பையனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. டைரக்டா போயிட வேண்டியதுதான். பிரியன் வீட்டுல குறும்பு பண்ணுவானா மாட்டானா? பண்ணுவானா? ஓகே, ரொம்ப சமத்தா ஆன்சர் பண்ணிட்டே இருக்க. அடுத்ததா, வீட்டுல சும்மா நாச்சுக்கலாம் அழுதுட்டு கத்துறது, அடம்பிடிக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவியா? பண்ண மாட்டேன். பண்ணுவியா? சரி, படிக்க பிடிக்குமா? பிடிக்காது. ஏன் பிடிக்காது? ஏன்னா மிஸ் நிறைய வாட்டி படிக்க சொல்றாங்க. அண்ணா எனக்கு பிடிக்காது. சரி, என்ன பிடிக்கும் பிரியனுக்கு? சாக்லேட். சாக்லேட்டா? வேற என்ன பிடிக்கும்? அப்புறம் டைரி மில்க் பிடிக்கும். அதுதான் பிடிக்குமா? அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்கு. அப்புறம் பரோட்டா பிடிக்கும். பரோட்டாவா? எத்தனை பரோட்டா சாப்பிடுவ? 2 பரோட்டா. 2 பரோட்டாவா? சரி, அந்த பரோட்டாக்கு என்ன ஊத்தி சாப்பிடுவ? குழம்பு தொட்டு. குழம்பு தொட்டா? சிக்கன் மட்டன்லாம் பிடிக்குமா? வீட்டுல தான் கொட்டி இருக்கியாமா? கொட்டி இருக்கேன். என்ன கொட்டி இருக்க? ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸா? சாப்பிடும் போது கீழே விழுந்துரும். அப்ப நான் கொட்டிட்டேன். சரி, கீழே விழுந்தாலும் எடுத்து சாப்பிடுவியா? என்ன அடிக்கிற அலாம் பார்த்தா நிறைய எடுத்து சாப்பிட்டுருக்க போல் இருக்கே. ஆமா. என்னெல்லாம் எடுத்து சாப்பிடுவ கீழே விழுந்து? எதெல்லாம் கீழே விழுந்திருக்காருன்னா சாப்பிடுவேன். கீழே விழுந்து எடுத்து சாப்பிடுவியா? அதெல்லாம் பண்ணக்கூடாதுமா, சரியா? சரி, ஸ்கூல்ல ஏதாவது மிஸ் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். எந்த மிஸ்? கீதா மிஸ். கீதா மிஸ் ரொம்ப பிடிக்குமா? ஏன் கீதா மிஸ் ரொம்ப பிடிக்கும்? அவங்க தான் கொஞ்சமா படிக்க சொல்றாங்க. அவங்க தான் கொஞ்சமா படிக்க சொல்றாங்களா? சரி, கிளாஸ்ல பொண்ணுங்களா இருக்காங்களா? இருக்காங்க. எந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும்? அஸ்மிதா. இது மட்டும் உடனே ஞாபகம் வருது. ஏன் அஸ்மிதா பிடிக்கும்? ஏன்னா அவதான் பேசாம இருக்கா. ஓஹோ,
சாருக்கு ரொம்ப அமைதியான பெண்கள்லாம் பிடிக்குது. எத்தனாவது படிக்கிற? யூகேஜி. யூகேஜிலேயேவா? இந்த விஷயம் அப்பா அம்மாக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதா? ஐயோ, இப்ப கேட்டுறேன் பாரு. எங்க அஸ்மிதா ரொம்ப பிடிக்குதாமே பையனுக்கு. சொல்லியிருக்கானா அஸ்மிதா பத்தி? தெரியும் ஃப்ரெண்டுன்னு தெரியும். தெரியுமா? என்னங்கிற அஸ்மிதா பத்தி? அவங்க ஒரு 4 பேர் ஒரு டீமு. அங்க கிளாஸ்ல ஒரு அமக்கலாம் அதனால. ஓ, இப்பவே நீங்க 4 பேர் டீம்ல எல்லாம் இருக்கீங்களா நீங்க? ஆமா. சரி, ஓகேமா. பிரியன் இப்படி கை வச்சுக்கோ. இனிமே குறும்பு பண்ண மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், நல்லா படிப்பேன், நல்ல பையனா இருப்பேன். தேங்க்யூ சோ மச். உனக்கு எவ்வளவு சாக்லேட் வேணுமோ எடுத்துக்கோ. அடுத்ததா சொல்றதெல்லாம் உண்மையில வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். ஒருத்துக்கடி நான் ஒன்னொன்னா சொல்லி தரேன் கத்துக்கடி. குழந்தை பேர் என்ன? அர்ஷித். என்ன படிக்கிறார் அர்ஷித்? ஏன்டா தூங்கிட்டு இருக்க எழுதி கூட்டுட்டாங்களா? இல்ல. ஓகே, நீ சிரிச்ச மாதிரி இருந்தா தான் நாங்க ஷோ ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்க சிரி? என்னடா வாயில பட்டாசு கொளுத்தி போட்ட மாதிரி இருக்குது. சரி, இப்ப ஷோக்கு வந்திருக்கேல்ல கலாட்டா கிட்ஸுக்கு, என்ன பண்ண போறீங்க வந்து? கலாட்டா பண்ணோம். பையன் ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருக்கலாம், நான் ஏதோ ஜாலியா பண்ணுவானே. அதனால உங்க எதிர்பார்ப்பு எந்த விதத்துலயும் ஏமாறாத மாதிரி ஜாலியா பண்ணுவோமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? நீயே சொல்லு. ஸ்டார்ட் பண்ணிடலாம் கலாட்டா கிட்ஸ்னு சொல்லு. ஸ்டார்ட் பண்ணிடலாம் கலாட்டா கிட்ஸ். ஹர்ஷித், உன்னை பத்தி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்களே, ஸ்கூல்ல நீ தான் ஹீரோவா? அப்படியா? பாடுறா, ஹீரோனா என்னமா பண்ணுவாங்க? ஹீரோனா இல்லைன்னா கூப்பிட்டு புகழுவாங்க. புகழ்வாங்களா? பஞ்ச் டைலாக்லாம் பேசுவாங்களா? என்ன பஞ்ச் டைலாக் பேசுவ? நான் ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரி. இது ரொம்ப பழசா இருக்கேம்மா. புதுசா ரீசெண்டா ஏதாவது அப்டேட் பண்ணியா? பசங்க கெத்தா பொண்ணுங்க கெத்தா? பாய்ஸ் தானா? ஏன் அப்படி தோணுது உனக்கு? எப்ப பார்த்தாலும் மேக்கப்பே போட்டுருப்பாங்க. யாரு? கேர்ள்ஸ். பசங்கலாம் மேக்கப்பே போட மாட்டாங்களா? ஆமா, ஸ்டைலா ஸ்பைக்லாம் வச்சுட்டு கோட்லாம் போட்டுட்டு ஹீரோ மாதிரி இருக்காங்க. அப்படியா? என்ன மாதிரி? ஆமா. கை தட்டுங்க. உனக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? சூர்யா. சரி சொல்லு. அப்புறம் எந்த ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும்? உங்க பேர் வேற எப்பப்போ மறந்து போயிடுச்சு. ஐயோ, சொல்லு, நான் எடுத்து கொடுக்குறேன். எப்படி இருப்பாங்கன்னு சொல்லு பாக்குறேன். நயன்தாராவா? த்ரிஷாவா? த்ரிஷாவா? நீ நம்ம பையன். த்ரிஷா பிடிக்கும் உனக்கு? ஏன் த்ரிஷா பிடிக்கும்? நல்லா இருப்பாங்க. நல்லா இருப்பாங்க. சரி, உனக்கு ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு ஆசை? போலீஸ்மேன். போலீஸ் என்ன பண்ணுவாங்கம்மா? திருடங்களை பிடிப்பாங்க. திருடங்களை பிடிப்பாங்களா? பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி முட்டி தட்டுவாங்க. அட பாவி, முட்டி தட்டுவாங்களா? இது எங்க அவா ஆசை. எங்க அவா தான் இதை சொல்லிட்டே இருப்பாங்க, நீ போலீஸ் தான் ஆகணும்னு. சரி, உங்க சூர்யா ஒரு படத்துல போலீஸா நடிச்சிருக்காரு. என்ன படம் அது? சிங்கம். பாத்தியா? சிங்கம் 1, சிங்கம் 2, அப்புறம் அஞ்சான் வரைக்கும் அப்டேட்டடா இருக்கியாடா நீ? சிங்கம்ல யாரு ஹீரோயின்? அவங்க முகம் எனக்கு தெரியும். தெரியுமா? பேர் தெரியாது. பேர் தெரியலனா பரவாயில்ல, சொல்லு எப்படி இருப்பாங்கன்னு சொல்லு, நான் எடுத்து கொடுக்குறேன். லாங் ஹேர். லாங் ஹேரா? ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிருக்கிய நீ. லாங் ஹேர் ஓகே. அப்புறம் ஒயிட். ஃபர்ஸ்ட் சிங்கமா செகண்ட் சிங்கமா? ஃபர்ஸ்ட். சரி, லாங் ஹேர் ஒயிட். அப்புறம் ஐஸ் என்ன? நல்லா இருக்கும். உங்க கூட என்ன கொஞ்ச நேரம் பேச நீ என்ன கெடுத்துருடா. பேர் மட்டும் தெரியல உனக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே பேரையும் சொல்லுவேன். நோ ஐடியாவா? நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணிருப்பிய நீ. தூரமா தான் பாப்பேன். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, என்னன்னு? கிட்ட பாத்தீங்கன்னா கண்ணு போயிடும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இப்படி போய் பாப்பியா? அவங்க பேர் அனுஷ்காடா. தேங்க்ஸ் ஃபார் சொன்னது. சரி, இதோட கடைசி क्वेश्चन சரியா? இதுக்கப்புறம் எதுவும் பேசக்கூடாது. ரொம்ப டீசெண்டா கேக்குறேன். ஹீரோயின்ஸ் யாராவது உங்க கனவுல வந்திருக்காங்களா? ஒரு ஹீரோயின் வந்திருக்காங்க. என்னாச்சு வந்து? ஏ ஃபார் ஆப்பிள். எஜுகேஷன்? நோவா? அப்புறம் இல்ல, நம்ம பர்சனலா பேசலாம்டா. நீ கை வைடாங்க. தெரியும், நீங்க சொல்லிங்க இனிமேல் அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு. உன்கிட்ட அதுவும் கேட்க மாட்டேன். நீ கையிடுற போல. கை வைக்காத.